உங்களுக்கு எல்லா விதமான தோஷங்கள் சனி பகவான் ஏழாம் நாட்டு சனி, அந்த கண்டக சனி, அர்த்தாஷ்ட சனி, எல்லா சனியும் உங்களுக்கு இருக்கும். சனி பகவானுக்கு வன்னி மரம் ரொம்ப பிரீதியானது. சனி பகவான் வன்னி மரத்தில வீற்றிருக்கிறார்ன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ வன்னி இலையில அர்ச்சனை பண்ணும்போது உங்களுக்கு பிரீதி கிடைக்கும். எங்க இருக்குன்னு பார்த்துட்டு நீங்க அது பண்ணணும். வன்னி மரம் சிவன் கோயில்ல இருக்கிற வன்னி மரம் ரொம்ப விசேஷம். அப்படி இல்லன்னா, நீங்க குளத்தங்கரையில இருக்கிற வன்னி மரம், விநாயகர் வன்னி மரத்துக்கு கீழ விநாயகர் இருந்தனா, அந்த விநாயகர் அந்த குளத்துல இருக்கிற தண்ணிய எடுத்து ஊத்தி, அத அபிஷேகம் பண்ணி, பால் அபிஷேகம் பண்ணி, அதுக்கு அதுக்கு துண்டு சாத்தி, அதுக்கு தீபம் போட்டீங்கன்னா, அது உங்களுக்கு எல்லா பலனையும் குடுக்கும். ஸோ வன்னி மரத்துல எத செஞ்சாலும் நடக்கும். வன்னி மரத்துக்கு கீழ இருக்க பிள்ளையாருக்கு ரொம்ப பவர் ஜாஸ்தி. அதே மாரி இரவு 6:30 மணி, 7 மணிக்கு மேல வன்னி மரத்துக்கு